இது தமிழகத்துக்கு பெருமை சேர்த்திருக்கிற ஒரு விஷயம். இது நாடு முழுவதும் நமக்கு தமிழ்நாட்டுக்கு மாத்திரமல்லாது நம்முடைய கலாச்சாரம், பண்பு, பாரம்பரியத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிற இந்த செங்கோலை தமிழ்நாட்டில் இது ஒரு விழாவாக எடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து ஆர்ஆர் சபாவில் இது ஆண்டுக்காண்டு ஏற்பாடு செய்திருக்கிற திரு சந்தானகிருஷ்ணன் அவர்களே, இந்த செங்கோல் பற்றி அதனுடைய தத்துவம், அதனுடைய ஆரம்பம், அதனுடைய புராதனம், இது எல்லாவற்றையும் சேர்த்து தொகுத்து வழங்குவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. அதை தொகுத்து வழங்கி இருக்கிற டி.கே. ஹரி, ஹேமா ஹரி இருவருக்கும் நமது நன்றி உரித்தார்கள். எல்லோருக்கும் என்னுடைய நமஸ்காரம். இந்த செங்கோல் இவ்வளவு பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு அதனுடைய புராதனம், பாரம்பரியம் எல்லாம் மறைந்திருந்தது. அதை வெளிக்கொண்டு வருவதற்கு எல்லாமே ஒரு சீரீஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் என்று சொல்ல வேண்டும். முதல்ல துக்ளக்கில் என்னுடைய அனுபவங்களை எழுத வேண்டும் என்று நிறைய பேர் கூறின போது எனக்கு மனதில் ஒரு பெரிய ஒரு தயக்கம். இதில் ஏதோ என்னை பற்றி எழுத வேண்டி வந்துவிடுமே. ஏனென்றால் என்னுடைய அனுபவங்களை எழுத வேண்டும் என்றால் என்னை அதிலிருந்து ஒதுக்கி கொண்டு எழுத முடியாது. அதை எழுதும்போது தான் என்கிறது வந்துவிடுமே என்கிறத ரொம்ப நாள் யோசித்தேன். 2-3 ஆண்டுகள் நான் யோசித்த பிறகு துக்ளக் ஆஃபீஸில் எல்லாரும் சொன்னாங்க, சொன்ன மாதிரி உங்களை நாடு முழுவதும் தெரியும், தமிழ்நாட்டில் யாருக்கும் தெரியாது. அதனால உங்களுடைய அனுபவங்களை நீங்கள் எழுதினால்தான் துக்ளக் ஆசிரியருக்கும் ஏதோ ஒரு உயர்ந்த அனுபவங்கள் இருக்கிறது என்பது துக்ளக் வாசகர்களுக்கு மாத்திரமல்லாமல் துக்ளக் வளர வேண்டும் என்ற நோக்கத்திலும் நீங்க இதை செய்ய வேண்டும் என்று கூறினார்கள். அதனால இது எப்படி எழுதுவது என்று எனக்கு தெரியவில்லை. என்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே காஞ்சி மகாசுவாமி தான். அவரை எடுத்து விட்டு பார்த்தால் நான் ஒரு தூசு தான். அதனால என்னுடைய அனுபவங்களுக்கு அவர் தந்த அனுபவங்கள் என்று எழுத ஆரம்பித்தேன். காஞ்சி மகாசுவாமிக்கு எனக்கு இருக்க தொடர்பின் மூலமாகத்தான் இந்த செங்கோல் நிகழ்வை அவர் ஒருவருக்கு விளக்குவதை நான் படித்தேன். அவர் ஒரு டாக்டர். அவருடன் பெரியவர் பேசுகிறார். பேசும்பொழுது ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு சுதந்திர தினம் அப்படின்னு கேட்கிறார். அன்னைக்கு தான் சுதந்திர தினம், 1978 சுதந்திர தினத்தன்றைக்கு இந்த சம்பாஷணை நடக்கிறது. அதில் ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது இது இந்த புக்கில் போட்டிருக்காங்க, இதை படிக்கணும் நீங்கள் எல்லோருமே. அதை துக்ளக் ஆர்டிக்கிளில் நான் எழுத வேண்டிய அதுக்கு ஆதாரமே அதுதான். அதில் பெரியவர் கூறும்பொழுது ரொம்ப அழகாக இருக்கும். அது அந்த ஒரு 3-4 வரியை மாத்திரம் நான் படித்து காண்பிக்கிறேன். சுதந்திர தினம் நம்ம நாட்டுக்கு என்னைக்கு? ஆகஸ்ட் 15, 1947. அந்த சமயம் 1978 சுதந்திர தின விழா அன்றைக்கு பெரியவர் கேட்கிறார். அதை இந்தியாவுக்கு சுராஜ்யம், சுதந்திரம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு பிரிட்டிஷ்காரா தீர்மானம் பண்ணினா, அப்பொழுது மவுண்ட் பேட்டன் கவர்னர் ஜெனரல் வைஸ்ராய், ராஜாஜி தான் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தார். அதை உங்களுக்கு சுதந்திரம் கொடுக்கிறதா தீர்மானம் ஆயிருக்கிறது, அதை எப்படி கொடுக்கிறது, நீங்க அதை எப்படி வாங்கிக்க போறீர்கள் என்று நேருவை அழைத்து மவுண்ட் பேட்டன் கேட்டார். இதற்கு என்ன ஒரு சிம்பாலிசம், அடையாளம் என்ன என்று கேட்டால், நேருவுக்கு என்ன செய்யறது, எதை அடையாளமா வச்சு அதை வாங்குறதுன்னு ஒன்றும் புரியல. ராஜாஜியை கூப்பிட்டு நீங்கள் தான் இதற்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும் என்று கேட்டால், ராஜாஜி தமிழர், அவர் தமிழ்நாட்டில் ராஜாக்கள் ஆட்சி பண்ணினப்போ புது ராஜாவுக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் சமயத்திலே கையில் செங்கோல் கொடுப்பா, அதுதான் புது ராஜாங்கம் தொடங்கினதற்கு அடையாளம். நாம பிரிட்டிஷ்காரன் கையில் இருந்து ராஜாங்கத்தை வாங்குகிறதை விட நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற குருவோட கையால செங்கோலை வாங்கினால் நல்லது என்று தீர்மானித்தார் ராஜாஜி. ரொம்ப முக்கியம். அதாவது பிரிட்டிஷ் நம்ம நாட்டில் பண்ணாத அநியாயமே கிடையாது. எல்லா தர்மமும் பண்ணியிருக்காங்க. அவங்க கையிலேருந்து சுதந்திரத்தை வாங்கினாக்க அந்த பாபங்கள்லாம் இந்த அரசாங்கத்துக்கு வரும் என்று நினைத்தார். ஆனா இதுல ஒரு லிங்க் மிஸ்ஸிங். ராஜாஜி பெரியவரை தான் கேட்டார்,
ஆனா பெரியவர் அதை சொல்லல. அப்ப பெரியவர் சொன்னார், இந்த பாரம்பரியம் காஞ்சி மடத்துக்கோ எந்த சங்கராச்சாரியாருக்கோ கிடையாது, ராஜகுருகளுக்கு தான் இந்த அதிகாரம் உண்டு. இந்த செங்கோல் வழங்குகிற அதிகாரம் எங்களுக்கு கிடையாது. அந்த பாரம்பரியம் நாடு முழுவதும் ராஜகுருக்கள் இருந்தபோது இருந்தது, ராஜாக்கள் அழிந்த போது அது அழிந்து விட்டது. சத்ரபதி சிவாஜி ராஜ்யபால் அரச அரியணையில் அமரும் பொழுது யார் அவருக்கு ராஜ்ய பட்டாபிஷேகம் செய்து வைப்பது என்பதில் ஒரு பெரிய குழப்பம் ஏற்பட்டது. அதனால அந்த மாதிரி குழப்பம் இல்லாத ஒரு பாரம்பரியம் தமிழ்நாட்டில் இருக்கு. ராஜாக்களுக்கு செங்கோல் வழங்குகிற ஒரு அதிகாரம் நம்ம நாட்டினுடைய தமிழ்நாட்டில் இருக்க ஆதீனங்களுக்கு இருக்கிறது. அதனால நீங்க ஏதாவது ஒரு ஆதீனத்தை தொடர்பு கொண்டு இதை செய்யுங்கள் என்று கூறிய பிறகு திருவாவடுதுறை ஆதீனத்தின் மூலமாக இது நடந்தது. இதை நான் துக்ளக்கில் எழுதினேன். அனுபவங்களா, அதாவது பெரியவரோடு ஏற்பட்ட அனுபவங்களா இதை நான் எழுதினேன். அந்த சமயத்தில் இதுக்கு ஒரு பெரிய மகத்துவம் ஏற்பட போகிறது என்று எனக்கு தெரியாது. அதை டாக்டர் பத்மா சுப்ரமணியம் படித்து விட்டு குரு இத்தோடு விட்டுடக்கூடாது, இதை 75வது ஆண்டு சுதந்திர தின விழா கொண்டாட போகிறார்கள் அதற்கு முன்னால. அதனால இது அந்த சமயத்தில் பெரிதாக செய்ய வேண்டும். ஏனென்றால் இது மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த செங்கோலை அலகாபாத் நேரு மியூசியத்தில் வைத்திருக்கிறார்கள் என்று தெரிந்தது. பிறகு அந்த போட்டோ வந்தது, அதை பார்த்த போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதை அவருடைய கைத்தடி என்று அது பேரில் எழுதப்பட்டு வைத்திருந்தது. இது இந்த அளவுக்கு இதை ட்ரிவியலைஸ் பண்ணியிருக்காங்களேன்னு மனசுல ஒரு கஷ்டம் வேற. ஆனா துக்ளக் ஆர்டிகல் எழுதும் போது அதை நான் எழுதவில்லை. ஏனென்றால் இது எழுதினால் இதனுடைய விளைவுகள் என்ன இருக்குங்கிறதுனால அதை நான் மறைத்தேன். இதை நான் பத்மா சுப்ரமணியம் மெயில் அனுப்பித்தாங்க. இன்ஃபேக்ட் அவங்க எழுதின லெட்டரை என் மெயில் மூலமா தான் நான் பிரைம் மினிஸ்டருக்கு அனுப்பிச்சேன். பிரைம் மினிஸ்டர் என்னை அழைத்து இது என்னன்னு கேட்ட போது நான் இதை சொன்னேன். அவரும் இந்த கைத்தடின்னு எழுதி வைத்திருக்கிறதுனால வேற கவர்மெண்ட்ல எந்த ரெக்கார்டுமே இல்லை, இது பற்றி ஒரு போட்டோ கூட கிடையாது. இதை எப்படி இந்த மாதிரி ஒரு புனிதமான ஒரு நிகழ்வு நடந்தது, இதை இந்த சமயத்தில் வெளிக்கொண்டு வர வேண்டும் என்றால் இதற்கு முழு ஆதாரம் தேவை. ஏனென்றால் இதுக்கு எதிர்ப்பு ஏராளமாக கிளம்பும். அதனால நேருவாலேயே மறைக்கப்பட்டது, பின்னால் வந்தவர்களால் மறைக்கப்பட்டது. இந்த சரித்திரபூர்வமான இந்த முக்கியமான நிகழ்வு இருக்கக்கூடாது என்கிற எண்ணத்தில் இருப்பவர்கள் தான் நம்ம நாட்டில் அதிகம். அதனால அதை வெளியில கொண்டு வர வேண்டும் என்றால் குரு இதுக்காக நீ நிறைய வேலை பண்ணணும்னு சொல்லி அன்னிலேருந்து ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம். பெரிய ரிசர்ச், ஒரு 6 மாசம் ரிசர்ச் பண்ணோம். இதுல நமக்கு என்னென்ன தடயங்கள் வேண்டுமோ ஆதாரங்கள் வேண்டுமோ எல்லாமே கிடைச்சது. அந்த சமயத்தில் டைம் மேகசின்ல இதை பத்தி எழுதியிருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன். டைம் மேகசின்ல அதை நான் அப்புறம் படிக்கிறேன், அது ஒரு லாங் இது. எப்படி நம்ம ஆதீனம் இதை கொண்டு கொடுக்கறாங்க, அதுக்கு முன்னால நாதஸ்வரம் வாசித்து கொண்டு போகிறார்கள், இதை கையில கொடுத்து அவர் ஆசீர்வாதம் செய்கிறார் நேருவுக்கு அப்படிங்கிறத டைம் மேகசின்ல 24 ஆகஸ்ட் 1947 எழுதியிருந்தார்கள். இது மாதிரி டிஎஃப் கராக்கா, இது மாதிரி ஏராளமா கிட்டத்தட்ட 10-12 கண்டெம்பரேனியஸ் எவிடன்ஸ் கிடைச்சது நமக்கு. அதுக்கப்புறம் பிரைம் மினிஸ்டருக்கு இதை செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் ஏற்பட்டது. ஆனால் இதை எப்படி செய்தால் இதற்கு அந்த பழைய மகத்துவம் கிடைக்கும், இது ஏதோ ஒரு சிம்பாலிசமாக இருக்கக்கூடாது, இது இந்த நாட்டினுடைய மக்களுடைய மனதை ஈர்க்கிறதாக மாத்திரம் இருக்கக்கூடாது, நம்ம சரித்திரத்தை அவங்க கண்முன்னால கொண்டு வரக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏதோ ஒரு செங்கோல் அன்றைக்கு கிடைச்சது அதை கொண்டு வைத்து விட்டோம் என்று இல்லாமல் தமிழ்நாட்டினுடைய அனைத்து ஆதீனங்களும் வர வேண்டும் என்று கூறினார் அவர். இவங்க எல்லாரையும் இணைத்து அழைத்து கொண்டு போவது என்பது விளையாட்டான விஷயம் கிடையாது. தமிழ்நாட்டிலேயே நடக்காத ஒரு விஷயத்தை நம்ம பிரதமர் செய்தார் என்பது அதுதான் இந்த செங்கோலை கண்டுபிடித்தது, அதற்கு ஆதாரங்களை கண்டுபிடித்தது, அதை இவ்வளவு பெரிய விழாவாக மாற்றியது. இதெல்லாம் விட முக்கியம், இத்தனை ஆதீனங்களையும் சேர்த்து
அவர்கள் கையால் இந்த செங்கோலை வாங்கி அவர்களுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் செய்து அந்த செங்கோலை 680 மீட்டர், அது 2.5 கிலோ வெயிட், அதை கையாலேயே தூக்கி கொண்டு போகிறார். காரணம் என்னவென்றால் அது அவ்வளவு புனிதமானது என்பது இந்த நாட்டுக்கு புரிய வேண்டும் என்பதற்காக. அதை எப்படி வைத்தார் என்றால், இந்த நாடாளுமன்றம் புதிய கட்டிடம் திறப்புக்கு நாடாளுமன்றத்துக்கு ஆதாரமான சுதந்திரம் கிடைத்ததற்கு அடையாளமான இத அந்த சமயத்தில் அதை அங்க அமைத்து கொடுக்க வேணும் என்கிற ஒரு திட்டத்தோட இந்த நாடு பூரா கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் அந்த காட்சியை பார்க்கறாங்க. அதை கொண்டு அங்க வைப்பது மாத்திரமல்லாமல் ஒரு ஆண்டும் நாடாளுமன்ற திறப்பு விழாக்கு ஒரு பார்லிமெண்ட் செஷன், பட்ஜெட் செஷன் ஓபன் ஆகிறதுக்கு முன்னால நம்ம பிரசிடென்ட் போவார். அதுக்கு முன்னால இந்த தர்ம தண்டம் போகும். அதாவது இது ஏதோ ஒரு மூலையில வைப்பது மாத்திரமல்ல, இது உயிர்ப்பான விஷயம். இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான கற்பனையோட இந்த ஒரு மறைக்கப்பட்ட ஒரு புனிதமான விழா, புனிதமான ஒரு அடையாளம், தமிழ்நாட்டுக்கு பெருமை சேர்க்கக்கூடியது. இந்த நாட்டினுடைய சுதந்திரத்துக்கு ஒரு தார்மீக அடிப்படை இருக்கிறது. இது ஏதோ ஒரு கையெழுத்து போட்டு ஒரு கடிதம் கொடுப்பதால இந்த சுதந்திரம் மாறவில்லை. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா, நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல எதோ தர்ம ததோ ஜெயா என்று இருக்கிறது. அதாவது தர்மத்தை ஆதாரித்து தான் இந்த நாடே இருக்கு. இந்த நாட்டினுடைய ஆதாரமே தர்மம் தான் அப்படிங்கிறத இப்ப அரசியல் மறைக்கலாம், பத்திரிகைகள் மறைக்கலாம், அறிவுஜீவிகள் மறைக்கலாம், எல்லோருமே மறைக்கலாம். ஆனா இது மறைக்க முடியாத உண்மை என்பதற்கு ஒரே ஒரு ஆதாரம், இந்த நாட்டில் இருக்க பெரியோர்கள், வயதானவர்கள், குடும்ப அமைப்பு இல்லைன்னா இந்த நாடே நடக்காது. பெரியோர்களை பாதுகாக்கிற தர்ம முறை இருக்கிறத, அதன் மூலமாகத்தான் இந்த நாட்டில் 60 கோடி மக்கள் பராமரிக்கப்படுகிறார்கள். இந்த நாட்டில் இருக்க இளைஞர்கள், யுவதிகள் தன்னுடைய அப்பா அம்மாவை காப்பாற்றுவதில்லை என்று நினைத்தால், காப்பாற்ற வேண்டிய கடமை இல்லை என்று நினைத்தால், அமெரிக்காவில் அப்படிதான் இருக்காங்க, மேற்கத்திய நாடுகள் அப்படிதான் இருக்காங்க. அந்த ஒரு தர்ம உணர்வு இல்லை என்றால் இந்த நாடு நடக்காது. சட்டத்தினால நடக்கல. நம்ம சட்டத்தில் அந்த மாதிரி ஒரு எல்லோரும் அவர்களுடைய அப்பா அம்மாவை பாதுகாக்க வேண்டும் என்ற சட்டம் இல்லை. நம்ம நாட்டில் அரசியல் சட்டத்தில் இது கிடையாது. ஆனா அது நடக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த நாட்டில் 6,68,00,000 கிராமங்களும் நகரங்களும் இருக்கின்றன. இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் 12,800 போலீஸ் ஸ்டேஷன் தான். ஆனா இந்த நாட்டில் தான் குற்றங்கள் குறைவு. இது யுனைடெட் நேஷன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல கூறுகிறார்கள். காரணம் என்னவென்றால், பெரியோர்களுக்கு மரியாதை, பெண்களுக்கு மரியாதை, அக்கம் பக்கத்துக்கு பயம், சமுதாயம் என்றால் அதற்கு ஒரு மரியாதை, இதெல்லாம் தான் தர்மம். இந்த தர்மத்தை ஆதாரித்து தான் இந்த நாடு இருக்கிறது. சட்டத்தினால் அல்ல, ராணுவத்தினால் அல்ல, எந்த நாடாளுமன்றத்தால் அல்ல, அரசியல் கட்சிகளால் அல்ல. அதை உணர்த்துவதுதான் செங்கோல். அந்த ஒரு விழாவில் ஒரு அணில் போல எனக்கு ஒரு போஸ்ட் ஆபீஸ் வேலை தான் இருந்தது. ஆனா அதுல 2 3 முக்கியமானவர்களை பற்றி கூற வேண்டும். ஒன்று, இந்த மாதிரி விஷயத்தை சாதாரணமாக ஒரு பார்வையில பார்க்க முடியாது, பன்முகமா பார்க்க வேண்டும் என்பதை நான் அதுல புரிந்து கொண்டேன். இதுல இந்த செங்கோலை பண்ண உம்மிடி அவங்க வீட்டில் போய் அந்த தாத்தா இருந்தார், பண்ணவரே இருந்தார். அவரை செங்கோல் ராஜாஜி பண்ண சொன்னாருங்கிறத அவர் கூறினார். ஆனா அவருக்கு அந்த அளவுக்கு மெமரி இருந்தது. அவர் மோடி சொன்னார், அவர் வர வேண்டும், இங்க ஆதீனங்கள் வர வேண்டும், அவர் வர வேண்டும். அது ரொம்ப முக்கியம். இங்க ஆர்கே சுவாமி, இங்க நம்ம சுந்தர் வந்திருக்கார், அவங்களதான் கன்சல்டன்டா என்கேஜ் பண்ண. ஏனென்றால் நம்ம கலாச்சாரம் தெரிந்தவர்களை தான் இதை புரிந்து கொள்ள முடியும். அதுல முதல்ல இதை செப்டர் என்று கூறிக்கொண்டிருந்தோம். நம்ம எப்பவுமே இந்த இங்கிலீஷ்ல படிச்சு அதே மாதிரியே பேசி இது சர்ச்சில் தான் செப்டர்னு பேரு. இதுக்கு சம்பந்தமே கிடையாது.
என்னுடைய முதல் கரஸ்பாண்டன்ஸ்ல இந்த செப்டர் தான் எழுதிட்டு இருந்தேன் நான். அதில் ஆர்கே சுவாமியில் சொன்னாங்க, இந்த செப்டருங்கிற வார்த்தையெல்லாம் விடுங்க, இது ஒரிஜினல் நேம் செங்கோல், அதைத்தான் நாம் கூற வேண்டும். இது ஒரு பிரம்மாண்டமான மாற்றம். இதை நான் யோஜனை பண்ணியே பார்க்கல. இன்றைக்கு செங்கோல் என்பது தமிழ்நாட்டில் மாத்திரமல்லாமல் நாட்டளவில் பரவி, செங்கோல் என்றால் அதற்கு என்ன அர்த்தம் என்பது எல்லோருக்கும் புரிந்ததற்கு காரணமே ஆர்கே சுவாமி தான். அவங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்தது எல்லாம் இது ஒரு எவிடன்ஸ் என்ன இது, அதாவது யார் இதை எதிர்ப்பார்களோ அவர்களை எதிர்க்காமல் இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதுதான் எங்க நோக்கமே. இந்த ஆதாரங்கள் தேடும் பொழுது அவங்க வாய அடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக. நல்ல காலமா டிஎம்கே ஆட்சிக்கு வந்த உடனே முதல் அவங்க HRNC டிபார்ட்மெண்ட்ல காரணமே இல்லாத, இது பாருங்க தெய்வாதீனமாகத்தான் அந்த ரிப்போர்ட்ல இதை எழுதுறாங்க. அதை படிக்க போறேன் உங்களுக்கு. ஹெட்ஸ் ஆஃப் த மஸ்ட் அஸ் ராயல் கவுன்சில், இங்கிலீஷ்ல. At the time of enthronement, the traditional guru or the preceptor of the king would hand over the ceremonial scepter to the new ruler. பாருங்க, அதுல scepter தான் போடுறாங்க தமிழ்நாட்டில். Following this tradition, when the Oduvars completed the singing of the last line of the 11th stanza from கோளறுபதிகம் தேவாரம், அரசார்கள் அடியார்கள் வானில் அரசாழ்வர் ஆணை நமதே, திருவாடுதுறை ஆதீனம் தம்பிரான் சுவாமிகள் handed over the gold-plated silver scepter to Pandit Jawaharlal Nehru. This signified the transfer of power from British Governor General to Lord Mountbatten to the first Prime Minister of India. இது யார் சொல்றது? திமுக கவர்மெண்ட். இதற்கு காரணம் துக்ளக் கார்த்திக். ஏன் சொல்றேன்னா இதெல்லாம் ஆக்சிடென்ட்ஸ். இதனால திமுக இதை எதிர்க்க முடியல. இல்லைன்னா அவங்க தான் முதல்ல எதிர்த்திருப்பாங்க. இதெல்லாம் கற்பனை, இது மாதிரி நடக்கவே இல்லை. ஏன் கூறுகிறேன் என்றால், நம்ம நாடு ஒரு பெரிய அளவுக்கு எழுச்சி பெற்றுக் கொண்டிருக்கிறது. கலாச்சார அளவில், பொருளாதார அளவில், உலக அளவில். இது நாம் பெற்ற சுதந்திரம் வெள்ளைக்காரர்கள் கொடுத்து சட்டபூர்வமான மாறின சுதந்திர மாற்றம் அல்ல. இதற்கு ஒரு தார்மீக அடிப்படை இருக்கிறது என்பதற்கு ஒரு அடையாளமான ஒரு நிகழ்வை, மறைக்கப்பட்ட ஒரு நிகழ்வை, அடையாளம் அழிக்கப்பட்ட அந்த செங்கோலை திருப்ப கொண்டு வந்து இந்த அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு அடையாளமாக மாற்றி நமக்கு எல்லோருக்கும் பெருமை சேர்த்த பிரதமருக்கு நாம் நன்றி கூறி, இந்த விழாவை ஆண்டுக்காண்டு இதை நடத்த முடிவு செய்திருக்கு. இது இன்னும் பெரிதாக செய்ய வேண்டும், இதற்கு பிரதமரையே வரவழைக்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். அரங்கம் நிறைந்த ஒரு பலத்த கரவொலியை நமது ஆசிரியர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்ளலாம். தர்மம் நம் நாட்டின் மரபோடு சேர்ந்தது என்பதை ஆணித்தரமாக பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றி. வள்ளல் பெருமான் ஒரு 26 இடங்களிலே திருவருட்பா